Taste the Daily. நீலகிரி மாவட்டத்தில் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஆங்காங்கே மரங்கள் சாய்ந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இந்த மழையால் உதகை கூடலூர் சாலை, உதகை கோத்தகிரி சாலை, உதகை குந்தா, எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே சாலைகளின் நடுவே மரங்கள் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் இரவு முழுவதும் உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதனால் உதகையில் இரவு நேர போக்குவரத்தை மக்கள் பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக நிறுத்த வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களால் பொதுமக்கள் கடும் அச்சமடைந்துள்ளனர். ராஜகிரி மற்றும் பண்டரவாடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏராளமான நாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் பள்ளி மாணவர்கள் முதல் வாகன ஓட்டிகள் வரை கடும் அச்சத்துடனே செல்வதாகவும், சிறுவர்களை நாய் துரத்தி கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்துள்ளார். தேவக்கோட்டையில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு செல்வதற்காக பேரனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது பின்னால் வந்த அரசு பேருந்து மோதி நிலை தடுமாறி கீழே விழுந்த மூதாட்டி மீது பேருந்தின் பின் சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஓட்டுநரை கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் முன்னால் சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர், நடத்துனர் உட்பட 18 பேர் படுகாயமடைந்தனர். விழுப்புரத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்து ஒன்று திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது மணல் லோடுடன் முன்னால் சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் மாநில அளவிலான கராத்தே போட்டியில் பங்கேற்றுவிட்டு அரசு பேருந்தில் திரும்பிய மாணவர்கள் உட்பட பலர் படுகாயமடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்தி ஓட்டுநர்கள் காலி பணியிடங்களையும் உடனே நிரப்ப வேண்டும், கழிவு நீக்கம் செய்யப்பட்ட வாகனங்களுக்கு பதிலாக புதிய வாகனம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி உழவர் சந்தையில் கடைகள் ஒதுக்குவதில் முறைகேடு நிலவுவதாக கூறி விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனி உழவர் சந்தையில் அண்மை காலமாக விவசாயிகளை தவிர்த்துவிட்டு வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்குவதாக குற்றம் சாட்டிய விவசாயிகள் இதுகுறித்து கேட்டால் அதிகாரிகள் முறையாக பதிலளிப்பதில்லை என வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலர் முரளி என்பவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிகாலையில் உழவர் சந்தையில் பரபரப்பு ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி உழவர் சந்தை வந்துங்க விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டதில் மார்க்கெட்டில் இருந்து விவசாயிங்கிற போர்வையில் வியாபாரிகள் அதிகமாகிட்டாங்க. விவசாயிகளுக்கு கடை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விற்க முடியல. இது காரணம் என்னென்னா, விவசாயிக காய் இன்னைக்கு காலையில் கொண்டு வர்றாங்க, ஆனால் வியாபாரிகள் நேற்றே கொண்டு வந்து அவங்கவுங்க கடையை பிடிச்சி அடிக்கிறாங்க. வந்து என் தோட்டத்தை பார்த்ததில்லை. 2 மாதத்துக்கு ஒரு முறை அடங்கல், சிட்டா எல்லாம் வாங்குகிறார்கள். ஆனால் யாரும் அதை பற்றி பரிசீலனை செய்வதில்லை. இந்த உழவர் சந்தையில் விவசாயிகள் வெறும் சிரமத்தில் உள்ளார்கள். இவர்கள் இதுக்கு ஒரு விடிவு கண்டால் பரவாயில்லை என்று தோன்றுகிறது. அதனால் தயவுசெய்து உயர் அதிகாரிகள் இதில் தலையிட்டு நல்ல முடிவு எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஹாரன் அடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் அரசு பேருந்து ஓட்டுநரும் வேன் ஓட்டுநரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். வள்ளியூர் புதிய பேருந்து நிலையத்தில் நாகர்கோவிலில் இருந்து திருநெல்வேலி செல்வதற்காக அரசு பேருந்து வந்துள்ளது. இந்நிலையில் இந்த பேருந்து சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்தின் முன்னால் சென்ற வேன் ஓட்டுநர் திடீரென பிரேக் பிடித்து உள்ளார். இதனால் அரசு பேருந்து ஓட்டுநர் முகமது ஜாஃபர் ஹாரன் அடித்துள்ளார். இதையடுத்து அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் வேன் ஓட்டுநருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். மேலும் இது குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது. விடியா ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு கூட பாதுகாப்பு இல்லா அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே உள்ள பாண்டியன் ஏரியில் உள்ள முட்புதர்கள் நிறைந்த செடிகள் மற்றும் மரங்களை அகற்றி தூர்வார வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
வலசக்காடு கிராமத்தில் பல நூறு ஏக்கரில் இருந்த பாண்டியன் ஏரி தற்போது ஆக்கிரமிப்பால் சுருங்கி போய் உள்ளதாகவும் ஏரியில் முட்புதர்கள் மற்றும் செடி கொடிகள் படர்ந்து உள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த ஏரியினை தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென விவசாயிகள் வலியுறுத்தி உள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஏரி இருக்கும் இடமே தெரியாமல் போயுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் நூதன முறையில் மோசடி செய்வதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்குடி சுப்பிரமணியபுரம் பகுதியில் உள்ள ஸ்மார்ட் பஜார் என்ற பெயரில் சூப்பர் மார்க்கெட் இயங்கி வருகிறது. இந்த கடையில் குறைந்த விலைக்கு பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக இந்த கடையில் வாடிக்கையாளர்கள் வாங்கும் பொருட்களின் விலையை விட அதிக விலைக்கு பில் போடப்படுவதாக வாடிக்கையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வாடிக்கையாளர்கள் சிலர் கடையில் உள்ள ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனவே விடியா திமுக அரசு இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் பெருமுகை அருகே கல்குவாரி குட்டை நீரில் மூழ்கி 2 சிறுவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெருமுகை அடுத்த தீர்த்தகிரி மலையடிவாரத்தில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையில் வள்ளலார் பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் குளிக்கச் சென்றுள்ளனர். அப்போது சரவணன் மற்றும் அவினாஷ் ஆகிய 2 சிறுவர்கள் குளிக்க சென்றபோது நீச்சல் தெரியாமல் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சிறுவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனை செய்வதற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி மீண்டும் கடையடைப்பு போராட்டம் நடத்த சுங்கச்சாவடி எதிர்ப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கப்பலூர் சுங்கச்சாவடி விதிமுறைக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உள்ளூர் வாகன ஓட்டிகளிடமும் அடிக்கடி கட்டணம் கேட்டு தகராறு ஏற்படுகிறது. இதைத் தொடர்ந்து 2 முறை கடையடைப்பு போராட்டம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்தியும் எந்தவித முடிவும் எட்டப்படாத நிலையில் வரும் 30ஆம் தேதி மீண்டும் கடையடைப்பு மற்றும் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.